வணக்கம். மார்னிங். இன்னைக்கு 29th அக்டோபர் 2025. ஸோ ப்ரீ ஓப்பனிங்கில் நமக்கு வந்து அரௌண்டு 40 to 50 பாயிண்ட்ஸ் ஒரு அப் மூமெண்ட்டில் மார்க்கெட் ஓப்பனிங் காட்டுது. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா 25,982. சரியாக ரீச் பண்ணிக்கலாம். ஸோ 25,982ங்கிறது எக்ஸாக்டாக அரௌண்டு 26,000 ஜோன். சேம் அது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. பார்க்கலாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்ட்டு. இன்றைக்கி நமக்கு ஸ்ட்ரைக்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைக்ஸ் ஹேங் ஆயிடுச்சா? ஓப்பன் ஆக போகுது. ஒய் ப்ரொஃபைலில் விட்டுக்கலாம். சேஞ்ச் ஒய் 3 மினிட்ஸாக நமக்கு அப்டேட் ஆகுது. ஸோ ரெசிஸ்டன் வந்து ஒரு ரெட் கலரில் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்குது. பட் வெயிட் பண்ணலாம். ஸோ நேற்றுக்கு நான் என்னுடைய ட்ரேட் பிளான் எப்படி இருக்குன்னா, இங்கே வந்து புட்டும் இந்த ஜோனில் காலும் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய வியூவாக இருந்தது. ஸோ இங்கே கால் எடுக்கணும்னா பிரேக் அவுட் கொடுக்கணும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து பண்ணணும். பிரேக் அவுட் கொடுக்குமா இல்லையாங்கிறது பார்த்துட்டு ஆர்எஸ்ஐ ஒரு பாட்டில் இருக்குது ஸ்டார்டிங்லேயே. ஸோ நம்ம 1 மினிட் எடுத்துக்கலாம். ஃபியூச்சர்ஸு ஒரு ஹியூஜ் கேப் அப் மாதிரி காட்டுது நமக்கு டேட்டா. எஸ்டர்டே க்ளோஸ் 25,950. இப்போது 26,150 அப்படிங்கிற 100 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் காட்டுது ஃபியூச்சர்ஸ். ஸோ ஃபியூச்சர்ஸில் வந்து மூவ்மெண்ட்டு 100 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் கேப் அப் காட்டுது. ஸ்பாட்டில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 50 பாயிண்ட்ஸ் எஸ்டர்டே க்ளோஸ்க்கு. வெயிட் பண்ணலாம் என்ன தான் பண்ணுறாங்கன்ட்டு. சேஞ்ச் ஆகி 3 மினிட்ஸ் ஆகும். ஓவரால் ஒய் ஃபியூச்சர்ஸு டேட்டா வந்து லாங் பில்டு 10,000 வந்திருக்கு. ஆப்செட்ஸ் டேட்டா இது வரல. ஸோ இந்த டேட்டாவில் ப்ராப்பராக அப்டேட் ஆக மாட்டேங்குது. எக்ஸ்பெரி க்ளோஸ் இன்றைக்கி நியூ ஃபஸ்ட் டே அப்படிங்கிறதுனால. ஓகே, ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு கேண்டில் க்ரீன், செகண்ட் கேண்டில் ரிஜெக்ஷன் மாதிரி தெரியுது, தேர்டு கேண்டில் செல்லிங் வந்திருக்கு. ஸோ நமக்கு இங்கே எக்ஸாக்டாக பார்த்து தெரியும். சேம் அதே ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து நான் இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு 3 மினிட் கேண்டில் 3 மினிட்ஸில் வந்து இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் டோஜி மாதிரி தான் ஃபார்ம் ஆகிருக்குது. வெயிட் பண்ணலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு.
சேஞ்ச் நோய் அப்டேட் ஆகிருக்கும். ஓகே, 26,000ல் கால் ரைட்டர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. எக்ஸ்பைரி ஓகே, இல்லை எக்ஸ்பைரியும் இருக்குது. பட் 2650 இப்போ கால் ரைட்டர்ஸ் அதிகமாக அப்டேட் காட்டு. 26,100 கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ ஷார்ட் பில்டு வந்துருச்சு ஃபியூச்சர்ஸில். 20,000 ஷார்ட் பில்டு, 10,000 லாங் பில்டு. ஓஏ ஓவரால் வந்து கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. ஓகே, ஓடிஎம் கால் ரைட்டர்ஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஓகே, ஸோ டேட்டா வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டேன். ஆல்மோஸ்ட் கால் ரைட்டர்ஸ் தான் இருக்காங்க அப்பர் ஹேண்டில். அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். ப்ரைஸும் புட்டு ப்ரைஸ் தான் அப்பர் ஹேண்டில் இருக்குது. கால் ப்ரைஸ் ப்ரீமியமோட புட்டோட ப்ரீமியம் தான் அப்பர் சைடில் இருக்குது. ஸோ ஓவரால் டேட்டா பேசிஸ் பார்த்தோம்னா ஃபியூச்சர்ஸ் ஷார்ட் பில்டு தான் அதிகமாக இருக்குது லாங் பில்டை விட. அண்ட் ஓஐ டேட்டா கால் ரேட்டர்ஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க புட் ரேட்டர்ஸை விட. அண்டு ப்ரீமியம் புட் ப்ரீமியம் தான் இன்றைக்கி ஓப்பனிங்கில் ஹையர் சைடு இருக்குது. இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்து நான் சொல்கிறேன், மார்னிங் ஓப்பனிங்லேருந்து. ஸோ ஓவரால் டேட்டா வந்து பேரிஷாக இருக்குது. எனக்கு ஒரு ஹெசிடேஷனும் இருக்குது புட்டு போகிறதுக்கு. மூவிங் ஆவரேஜ் எஸ்டர்டேஸ் உடைய என்ன சொல்கிறது ப்ரைவேட் ஜோன்ஸ் எல்லாமே வந்து இங்கே கீழே இருக்குது. இதில் பிரேக் அவுட் பண்ணி கீழே வருமா, பிரேக் டவுன் பண்ணுமா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்குது. 25,925 பிரேக் டவுன் கீழே வருமான்னு தெரில. மேபி இங்கே வந்துட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகலாம். ஒரு மாதிரியான ஜோன் தான் இருக்குது. இதுதான் நான் நேற்றுக்கு மார்னிங் நேற்றுக்கு ஈவினிங் வந்து வீடியோ சைட்வேஸில் இருக்குமா மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் வீடியோடைய இதே வச்சுருந்தேன் கம்பெனியில். ஸோ எனக்கு இந்த அவசரம் இல்லை. 6 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. 6 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதில் கேண்டில்ஸ் பார்த்திங்கன்னா டோஜி பர்ஃபெக்ட் டோஜி ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ இங்கே பார்த்துக்கலாம் பர்ஃபெக்ட் டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு, இன்டிசிசிவ் கேண்டில். ஸோ அதனால் இன்னொரு கேண்டில், இந்த கேண்டில் ரன் ஆக விடணும். இது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். செல்லிங் ப்ரெஷர் வருது அதில், இல்லை இதுவும் இன்டிசிசிவாக இருக்க போகுது அப்படின்ட்டு.
ஸ்ட்ரைக்ஸ் மாத்திரம் 26,000 கால் 170 தான். அப்போ 26,100 கால் எடுத்துக்கலாம். ஒன் 31 நெக்ஸ்ட்டு புட்டு ஸ்ட்ரைக்ஸ் எடுத்துக்கலாம். $25,800 புட்டு எடுத்து பார்க்கலாம். ரொம்ப கீழே இருக்குது. 25,900 புட்டு. ஓகே. ஃபங்க்ஷன் ஆக தெரியல. இங்கேயே ரிவர்ஸ் அடிக்குது, கீழே வரல. இங்கேயே நான் ரிவர்ஸ் பண்ணிட்டு மார்க்கெட் நிற்கிது. டேட்டா இன்னொரு முறையும் செக் பண்ணலாம். டோட்டல் ஷார்ட் பில்டு ஃபியூச்சர்ஸ், நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 38,000. டோட்டல் லாங் பில்ட் 11,000. ஆப்ஷன்ஸ் டேட்டா ஓவரால் ஓஏ கால் ஆப்ஷன் அதிகமாக ரேட் இருக்குது புட்டை விட. ப்ரீமியம் புட்டு ப்ரீமியம் தான் அப்பர் ஹேண்டில் இருக்குது. மார்க்கெட் கிட்டத்தட்ட ஃப்ளாட் சைடுவேஸ். நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கிறதுனால ஒரு மாதிரியாக அமைதியாக இருக்குது மார்க்கெட்டு. நம்மளும் அமைதியாக இருந்துக்கலாம் என்ன தான் பண்ணுறாங்கன்ட்டு. நான் ஒரு விஷயத்தில் வந்து உறுதியாக இருக்கிறேன். அதாவது இந்த ட்ரேடை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற எண்ணமே வந்து வரக்கூடாதுங்கிறதுல. ஒவ்வொரு நாள் நமக்கு ட்ரேடிங் டே வருது. ஸோ இன்றைக்கி இல்லை அப்படின்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே வரலாம். மார்னிங் செஷன் இல்லைன்னு அப்படின்னா ஆஃப்டர்நூன் வரல அப்படின்னா நாளைக்கு வரலாம். ஸோ நாளைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம். மார்க்கெட் இங்கேயே தான் இருக்க போகுது. நமக்கு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி மாதம் ஃபுல்லாக ஏதோ ஒரு நாள் நமக்கு வரத்தான் போகுது. ஸோ நமக்கு தெரிஞ்ச நல்ல ட்ரேடு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம என்ட்ரு ஆகணும்னா ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடில் வெளியே வரலாம். எல்லா ட்ரேடும் என்ட்ரி ஆகணும்னு ஒரு என்ன சொல்கிறது கங்கணம் கட்டிட்டு ட்ரேட் என்ட்ரி எடுத்தோம்னா மார்க்கெட் நம்மளுக்கு மதிக்காது, வெளியே அனுப்பிச்சுட்டு நம்மளை. ஸோ அதனால் கொஞ்சம் நிதானமே எடுத்துக்கலாங்க. நானும் எடுத்துருக்கிறேன். அதான் சொன்னேன், ஓஐ டேட்டா பார்த்தோன்னா 3 மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணுவேன். ஓஐ டேட்டா என்ன வருதுன்னு பார்த்தோன்னா போய் என்ட்ரி ஆகிடுவேன். பட் அதில் நிறைய டைம் ட்ராப்பாக மாறி இருக்குங்கிறது. பட் அந்த இதுலேயும் நான் வந்து ஒரு 3 மந்த்ஸ் கன்சிக்யூட்டிவாக ப்ராஃபிட்டபுளாக இருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சைக்கிளிங் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியில் வந்து மார்க்கெட் ஒரு பே ஆஃப் கொடுக்கும். ஒரு பர்டிகுலர் பீரியட் கிடைக்கும். ஒரு 1 or 2 months ஆர் 3 months கிடைக்கும். தென் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் மாறும். ஸோ ஓஏ டேட்டா வந்து நம்ம எப்போ ட்ரஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு மாதிரி புல்லிஷாக இருக்குது மார்க்கெட், எங்கேயும் இறங்குறது இல்லை. ஸோ நீங்கள் இந்த 23 அதாவது 2023 24 அப் டு செப்டம்பர் அந்த பீரியடெலாம் ஓஏ டேட்டா தாராளம் நம்மளாம் ஓப்பனிங்கில் ஓஏ டேட்டா பார்த்து கால்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் அக்டோபர் இருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் டேஸ் அந்த பீரியடில் மார்னிங் ஃபுல்லாக வந்து புட்டு தான் போட்டிருந்தது. ஸோ ஓஏ டேட்டா பார்த்துருந்தேன். ஆனால் இப்போ இந்த இயர் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் போகுதுன்னா இல்லை. மார்க்கெட் ஒரு மாதம் கீழே இருக்குது, ஒரு மாதம் மேலே இருக்குது, ஒரு மாதம் சைடுவேஸில் அப்படியே முடிக்கிறாங்க. இடையில ஏதோ ஒரு மாதம் நினைக்கிறேன் மந்த்து ஓப்பனிங் டேட் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே இடத்துல அந்த மந்த்து க்ளோசிங் டேட் க்ளோஸ் ஆகுது மார்க்கெட். ஸோ இது டஃப் மார்க்கெட். சைடுவேஸ் வொலாட்டிலிட்டி ஃப்ளக்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கிற இயர் இந்த இயர் 2025. அப்போ இந்த இயருக்கு ஸ்ட்ராட்டஜி ஓஏ டேட்டா ஒர்க் அவுட் ஆகலை. ஓஏயில் ஒன்று இருக்கும், நம்ம மார்க்கெட் ஒன்று மூவ் ஆகும், நம்ம ட்ராப் ஆகிடுறோம்.
ஸோ இதை தான் நான் வந்து பார்த்தது. அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், சரி ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே நம்ம வந்து ட்ரஸ்ட் பண்ணி ட்ரேட் எடுக்கிற ரிஸ்க் அப்படிங்கிறது தான். ஸோ ஒவ்வொரு விஷயமா ஆட் பண்ண ஆரம்பிச்சது. நான் என்னென்ன டீட்டெயில்ஸ் பார்க்குறேன்னா, சார்ட்டு, டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்னுடைய ட்ரெண்ட் லைன்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் அது கூட நான் சிபிஆர் பார்த்துக்கிறது, மூவிங் ஆவரேஜ் பார்த்துக்கிறது, ஆர்எஸ்ஐயும் பார்த்துக்கிறது. இது வந்து மேஜராக யூஸ் பண்ணிக்கிறது டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில். டேட்டா பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓஏ டேட்டா, நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் டேட்டா, ப்ரைஸ் ப்ரீமியம் எது அப்பர் ஹேண்டில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அது ப்ரைஸோடது பார்த்துக்கிறது. அதுக்கப்புறம் வால்யூம் அப்படிங்கிறது டெல்டா. ஸோ டெல்டாவுக்கு நான் எது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, டெல்டா வந்து ட்ரேடிங் வியூவில் கிடைக்கும், பெய்டு சர்வீஸ் மெம்பர்ஸ் இருந்தோம்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் கோ சார்ட்டிங்கில் வந்து கிடைக்கும். கோ சார்ட்டிங் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ட்ரேடிங் வியூ டெல்டா வந்து நான் பார்த்துருக்குறேன். அது ட்ரஸ்ட் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டீட்டெயில்ஸ், நம்பர்ஸ் டீட்டெயில்ஸு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது ட்ரேடிங் வியூவில். மேபி இன்னைக்கு ப்ராப்பராக இன்டெகிரேட் பண்ணலன்னு தெரியல எக்ஸ்சேஞ்ச் கிட்ட ட்ரேடிங் வியூ வந்து. கோ சார்ட்டிங் ஓகே ஓரளவுக்கு டெல்டா வந்து. ஸோ அது வந்து நான் வால்யூம் டெல்டா எடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் ஒரு வியூ எடுக்கிறேன். அதில் வந்து எனக்கு இத்தனை பார்க்குறீங்க, இப்போ ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக டெய்லியும் பண்ணணும் எல்லா ட்ரேட் ப்ராஃபிட், அது கிடையாது எனக்கு. இத்தனை டேட்டா எடுக்கிறதே வந்து என்னை எங்கே ட்ராப் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ரெடியாக இருக்கிறது பார்க்குறது தான். இவ்வளோ அனாலிசிஸ் பண்ணால் தான் இந்த ட்ராப்லேருந்தே நம்ம வந்து எஸ்கேப் ஆக முடியுங்கிற மாதிரி. ட்ராப் ட்ரேடிங்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறோம் அப்படின்னா லாஸஸ் கட் டவுன் ஆகும். லாஸஸ் கட் டவுன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மற்ற ட்ரேட்ஸில் வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான ரேஷியோஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் நான் வந்து ஃபாலோயிங். கரெக்டாக சொல்லப்போனால் வாரத்தில் நான் வந்து ஒரு 5-6 ட்ரேடு தான் மேக்ஸிமம் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி நான் எடுக்கிறது. அண்ட் சக்ஸஸ் ரேஷியோ 60% இருக்குது. அட்லீஸ்ட் 60-70% வந்துடுது. நானாக வந்து எதாவது ஒன்று பண்ணாமல் இருந்தால் சரி, மேனியாக் ட்ரேட் பண்ணாமல் என்னோடய ரூலை நான் பிரேக் பண்ணேன்னா அது வேறு மாதிரி போயிடும். இப்போ எக்ஸாம்பிள் நேற்றுக்கு வந்து ஓப்பனிங்லேயே போயிட்டேன் 916. நான் ஒரு 6 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவேன் எப்பவுமே. அது வெயிட் பண்ணியிருந்தேன்னா ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக போயிருக்கலாம் நேற்றுக்கு. ஸோ இது பாருங்கள் எப்படி போயிட்டுருக்குன்னு. இன்றைக்கி அதே மாதிரி டெஸ்ட் ஆகிட்டு தான் போகுது மார்க்கெட்டு. பட் நான் இன்றைக்கி போகலை, ஏன்னா நல்லா ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. எக்ஸாக்டாக பாருங்கள் 9:15 அண்ட் 9:23 6 மினிட்ஸ் கேண்டில் கம்ப்ளீட் ஆகிட்டு தான் ரிவர்ஸ் ஆகுது. ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு போகுது. பட் எனக்கு போகிற ஐடியா இல்லை. ஏன்னா நல்லா ரெசிஸ்டன்ஸ், இவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. செல்லிங் ப்ரெஸ் வந்து நான் ஒரு கேண்டில் விழுது தம்முன்னு. அதனால் வேணாம், என்ன தான் பண்ணுறான்னு நம்ம வேடிக்கை பார்க்க வேண்டியதான். அண்ட் டேட்டாவும் வந்து பேரிஷாக இருக்குது. ஸோ வேணாம் முடிவு பண்ணியாச்சு. இந்த இடத்துல எடுக்கிற பிளான் எனக்கு இல்லை. நான் நேற்றுக்கு நம்ம வீடியோ வந்து புதன்கிழமை என்ன அப்படிங்கிற ஒரு ப்ரிவியூ வீடியோ பண்ணும்போது சொல்லிட்டேன், ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் எனக்கு நான் எடுக்கணும்னா இந்த ஜோனில் தான் எங்கேயாவது ட்ரை பண்ணுவேன். பியூர் சப்போர்ட் ட்ரேடாக தான் கன்வெர்ட் பண்ணி பார்ப்பேன். அதனால் இங்கே நான் வந்து ஃபோக்கஸும் பண்ணல. இங்கே எடுக்கலாமா ஆப்பர்ச்சுனிட்டி தேடலை நான். ஸோ எவ்வளோ பாயிண்ட் போயிருக்குது? 25,980, 26, ஒரு 40 பாயிண்ட். ஸோ நம்ம எடுத்தோம்னா நம்மளுடைய ப்ராஃபிட் ஒரு 15 ரூபா, 10லேருந்து 15 ரூபாங்கிறது வந்திருக்கு. ஸ்கால்பிங் மட்டும் வந்திருக்கலாம். பட் நான் போகல. பிகாஸ் நோ ட்ரேட் பிளான். ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அந்த ஜோனில் எனக்கு இல்லை. ஸோ என் ட்ரேட் பிளான் அதுதான். அது வரல, இல்லை, அதனால் நான் அதுக்குள்ளே போகலை. ஆக்சுவலி நான் இது கூட சொல்லியிருந்தேன், இங்கே வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல தந்தால் கூட ஒரு சின்ன ஸ்கால்பிங், நம்ம பண்ணுறதே ஸ்கால்பிங் தான், அதில் சிறுசு பெருசு கிடையாது, ட்ரை பண்ணியிருக்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுவும் வரல. ஸோ காமாக வந்து வெயிட் பண்ணலாம் என்ன நடக்குதுன்ட்டு. பொறுமை ரொம்ப முக்கியம் மார்க்கெட்டில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லா டேவும் வந்து ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்
நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. நமக்கு சேஃப். அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை ஃபார்ம் ஆகி அதெல்லாம் நானும் பண்ணியிருக்கிறேன். கண்டினியூஸாக பண்ணியிருக்கிறேன். அது ஒரு இடத்துல வந்து வேறு மாதிரி போயிடும். ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடுது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக அனாலிசிஸ் இருந்தாலும் சரி, டேட்டா சோர்ஸ் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எமோஷ்னலி வந்து நம்மளை பயங்கரமாக டெஸ்ட் பண்ணும். அங்கே தான் நம்ம வந்து மாட்டிக்குவோம். மேக்ஸிமம் ட்ரேடர்ஸ் அங்கே தான் மாட்டுறது, எமோஷ்னலாக தான் மாட்டிக்கிறது. டெம்ப்ட் பண்ணுவோம். நம்ம ஒரு பிளான் வச்சுருப்போம். அந்த பிளானில் இல்லாமல் அது ஒரு டெம்ப்டேஷன் நமக்கு கொடுக்கும். என்ட்ரு ஆகிற மாதிரியே சரி போயிடலான்ட்டு போவோம், மாட்டிடுவோம். அப்புறம் நம்மளுடைய ஜோனில் இருக்கும். நம்ம எங்கே மார்க் பண்ணிக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே வந்து சொல்கிறேன், இந்த இடத்துல நான் ஒரு பையிங், இப்படி செல்லிங் வந்திருந்தால் இப்படி ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ இங்கே ஒரு சி ஆப்போசிட் இங்கே வந்திருக்கும். இங்கே வந்தோடனே நான் யோசிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகே, இவ்வளோ தூரம் வந்துருச்சு, இன்னும் இவ்வளோ தூரம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அப்படி போயிடும் நம்ம மைண்டு. பட் மார்க்கெட் நம்ம என்ன பிளான் பண்ணோமோ அதுபடி அழகாக ரிவர்ஸ் ஆகி போயிட்டுருக்கும். நம்ம இதுக்காக உட்காந்துருப்போம் இந்த இடத்துல என்ட்ரி போடுறதுக்கு, வராது. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய சைக்காலஜியை, ட்ரேடு மைண்ட் செட், மார்க்கெட் டெஸ்ட் பண்ணுறது. ஏன்னா ஸ்பீடாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்ததுன்னா டக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துருச்சா ஒரே 2-3 கேண்டில், அப்போ கொஞ்சம் ஹோல்டு பண்ணிட்டு. பட் வந்தால் மார்க்கெட் பந்து மாதிரி செவுத்தில் பட்டு திரும்புகிற மாதிரி திரும்பிட்டு போகும். நம்ம அங்கே தான் ட்ரேட் பிளான் வச்சுருப்போம், ஆனால் என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஏன்னா மார்க்கெட் 2 ஸ்ட்ராங் செல்லிங் கேண்டில் போட்டால் நம்ம மைண்ட் செட்டை மாற்றி விட்ருவோம். ஸோ மார்க்கெட் இஸ் டெஸ்டிங் அவர்ஸ் ட்ரேடு மைண்ட் பிஹேவியர்ஸ், சைக்காலஜி, மைண்ட் செட். இதைத்தான் மார்க்கெட் ஆல்வேஸ் அகைன் அண்ட் அகைன் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அகைன் அண்ட் அகைன் நம்ம இதில் வந்து மாட்டாமல் காமாக வந்து ட்ரேட் பண்ண பழகிக்கணும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு காமெடி சொல்லலாம். நம்ம அந்த வடிவேல் காமெடி ஒன்று இருக்கும். அந்த மதுரைக்கு போவார். ஒரு சின்ன பையன் வந்து டே வாடான்னு டீ குடிக்கிற கடையில் வந்து வேற ஒருத்தரை பார்த்து சவுண்ட் விட்டுட்ருப்பான். வடிவேலுக்கு கோவம் வந்து, என்னடா சின்ன பையன் பெரியவர் அப்படி பேசுகிற அப்படின்ட்டு துரத்த அனுப்பிச்சிடுவார். நேராக ஒரு ஆம்புலன்ஸுக்குள்ளே போனோன்னா பாடி பார்ட்ஸ் ஒன்று எடுத்து விட்டு அனுப்பிச்சுட்ருவாங்க, கிட்னியை. அது அந்த மாதிரி டெம்ப்டேஷன், அந்த சின்ன பையன் எப்படி டெம்ப்ட் பண்ண வடிவில் வந்து துரத்தி பாடுறாங்கிற மாதிரி அப்படி தான் மார்க்கெட் நம்மளை டெம்ப்ட் பண்ணுவோம். வாடா வாடா ட்ரேடர்ரா அப்படின்ட்டு. ஆகா நம்மளை அழைக்குது மார்க்கெட்னு சொல்லி போனோம்னா அது வாட்டுக்கு அதோட கேரக்டர் காட்டிடும். ஸோ நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இங்கே எங்கேயாவது இப்போ நான் பிரேக் அவுட் ஆகணும் எடுத்திருந்தேன்னா மாட்டியிருப்பேன். யார் எடுத்திருந்தாலும் மாட்டிட்டாங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட்டுங்க. இது ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க, வந்து ஹிட் பண்ணியாச்சு. சேஞ்சின் வயலில் இப்போ 26,000 புட் ரைட்டர்ஸ் அதிகம் இருக்கிறாங்க. ஆனால் ஏன் மார்க்கெட் இறங்குது, ரீ டெஸ்டிங் மாதிரி இறங்குது. அப்போ மறுபடியும் இங்கேருந்து இப்படி போகுமா அப்படிங்கிறது பார்க்கணும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஒன்றா யோசிக்கணும். பட் இந்த ஜோனில் நமக்கு சி பிளான் இல்லாதனால வேடிக்கைத்தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு 6 மினிட்ஸில் காட்டுறேன், ஒரு கிளியர் வியூ கிடைக்கும் பாருங்க. டைம் ஃப்ரேம் மாத்திரம் எப்படி தெரியுது பாருங்கள். ஃபஸ்ட்டு கேண்டில் டோச்சி இண்டிசிஸ், செகண்ட் கேண்டில் ஒரு மாதிரி புஷ்அப் பண்ணுது மார்க்கெட்டு மேலே, தேர்டு கேண்டில் மார்க்கெட் வந்து கீழே புஷ் பண்ணுது, ஃபோர்த்து கேண்டில் செல்லிங் ப்ரெஷர் வந்தாச்சு. இப்போ இங்கே என்ன நடந்தது, ஒன்றுமே நடக்கல மார்க்கெட்டில். இங்கேருந்து மார்க்கெட் இங்கே போய் இதுக்குள்ளேயே வந்து முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா ஒரு சைடுவேஸ், ஒன்றும் நடக்கலை. இதை நம்ம எங்கே போய் கை வச்சிருந்தாலும் புட் எடுத்திருந்தால் அடி வாங்கியிருக்கும், கால் எடுத்திருந்தால் அடி வாங்கியிருக்கும், ஸ்டாப்லாஸ் அடி வாங்கியிருக்கும். அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா 1 2 3 4 கேண்டில், 4 24, கிட்டத்தட்ட 2 15 மினிட்ஸ் கேண்டில் ஆக போகுது. டைம் வந்து 9:38. ஒரு 15 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னொரு 15 மினிட்ஸில் ஹாஃப் கம்ப்ளீட்டடு. ஸோ இன்னொரு 6 மினிட்ஸ் கேண்டில் கம்ப்ளீட் பண்ணிச்சுன்னா நமக்கு 30 மினிட்ஸ் கேண்டில் வந்துருச்சு. 15 மினிட்ஸ் ஹை, 15 மினிட்ஸ் லோ மார்க்கெட். இதுதான் நான் வந்து சைட்வேஸில் இருக்குமான்னு வீடியோவில் வந்து நேற்று சொன்னது. இங்கே வருமானு தெரியல, ஏன்னா நாளைக்கு இன்றைக்கி ஈவினிங் ஃபெட் ரேட் கட் இருக்குது. நாளைக்கு ட்ரம்ப்பு சைன்
ப்ராசஸ் இருக்குது. சைனா அண்ட் ட்ரம்ப், யூஎஸ்ஏ. அதனால் அப்படியே கடன் ஆனால் என்ன வேணால் நடக்கலாம். நேற்றுக்கு அப்படி தான். ஆனால் நேற்றுக்கு அநியாயம். இது என்ன பண்ணாங்கன்னு தெரில. இவ்வளோ தூரம் வருமா அப்படிங்கிறது தெரில. இடையில ஃபிப் ஜோன் இருக்குது, அப்புறம் பைவட் ஜோன் இருக்குது. பைவட் ஃபிப் க்ரீன், ஐ மீன் 50, அது வந்து 61.8% தான் அந்த கலரில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஜோனில் இருக்குது. அதனால் இங்கே பிரேக் டவுன் கொடுக்குமா அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். இல்லை பால் மாதிரி பட்டு திரும்புமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். டேட்டா ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஷார்ட் பில்டு 50K, லாங் பில்டு 26K. ஓஐ பார்த்தா இப்போ புட்டு அதிகமாக ரைட் பண்ணுறாங்க. ஓஏ லைட்டாக ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதான் இந்த மூமெண்ட் ஃப்ளக்சுவேஷன் சைட்வேஸில் நமக்கு தெரியுது. இது 6 மினிட்ஸ். வாங்க 3 மினிட்ஸ் 1 மினிட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஓகே, 1 மினிட்டில் இது 200 மூவிங் ஆவரேஜ். 100 வச்சுக்கிறேன்னா 200 வேணும் எனக்கு. 200 இங்கே இருக்குது. இங்கேயா 200 ப்ளூ கலர்? எஸ். ஸோ 200 மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே தான் 100 மூவிங் ஆவரேஜ் இருக்குது. ஸோ சப்போர்ட். நான் மூவிங் ஆவரேஜையும் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக தான் கன்சிடர் பண்ணுறேன். லைக் டைனமிக் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போது 200க்கு மேலே 100 இருக்குது, ஒரு சப்போர்ட் இருக்குது. இங்கேயும் வந்து மூவிங் ஆவரேஜ் இருக்குது. 265 வச்சுருப்பேன் நான் 3 மினிட்ஸில். இங்கே ஒரு மாதிரி மிக்சடாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க ப்ளூவில் வந்து 200, ஆரஞ்ச் ஒரு மாதிரி எல்லோ ஷேடு வந்து 65. ஸோ அதுவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ விழுகிறது வந்து கீழே சப்போர்ட் இருக்குது, மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட்டு. மார்க்கெட் எல்லா விஷயத்தையும் பார்க்கணும். கீழே பைவட் இருக்குது நமக்கு. ஆக்சுவலாக பைவட் வந்து இன்றைக்கி எப்படி இருக்குது? எனக்கு டெய்லி, வீக்லி, மந்த்லி 3 இருக்கிறனால கொஞ்சம் கன்ஃபியூஸ்டு. பட் பைவட் இருக்குது கீழே. 6 மினிட்ஸ்லேயும் 200 மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே மார்க்கெட் இருக்குது. ஸோ 200 ப்ளூவில், ஸோ இந்த ப்ளூ வந்து 200, இந்த ஆரஞ்ச் ஆர் எல்லோ ஷேடு வந்து 35. நான் 6 மினிட்ஸ் 35 வச்சுருப்பேன். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஃபால் ஆகுறதும் டவுட்டு தான், மேலே போகிறதும் டவுட்டு தான். எப்போ பிரேக் அவுட்டு இல்லை பிரேக் டவுன் கொடுக்குதுங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ நான் சொன்ன சைட்வேஸ் அப்படிங்கிறது இதுதான் நான் எதிர்பார்த்தது. ஸோ என்னுடைய ட்ரேட் பிளான் வந்து இங்கே புட்டு வைக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். பட் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஓஏ டேட்டாலாம் மிக்ஸ்டாக இருக்குது. இப்போ மிக்ஸ்ட் ஆகிடுச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து இன்டிசிசிவ் கேண்டில். ஸோ அந்த கேண்டிலை பிரேக் டவுன் பண்ணலை, இப்போ தான் டச் பண்ணுது. ஸோ ட்ரேடை வந்து அமைதியாக வேடிக்கை பார்க்கலாம். இந்த கேண்டில் விழுகட்டும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறேன். பட் கால் எனக்கு இங்கே இல்லை. கால் பிளான் இந்த இடத்துல இல்லை. ஸோ நான் வந்து கால் போகலை, சேஃபாக அவாய்ட் பண்ணியாச்சு காலை. ஓகே, இப்போ மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் எடுக்க போதான்னு பார்க்கலாம் மார்க்கெட்டு. ஸோ இங்கே நமக்கு ரைட்டிங்ஸில் பார்த்தா 325,950 புட் ரைட்டர்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கிறாங்க. கால் ரைட்டர்ஸ் 9 lakh 10 lakhs வச்சுக்கலாம். புட் ரைட்டர்ஸ் 35 lakhs. ஸோ பிசிஆர் ரேஷியோ போட்டோம்னா 3.5. இப்போ சடன்னு ஃபாலோ ஆகணும்னு சொல்ல முடியாது. ப்ளஸ் இங்கே மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட்டு எல்லாமே இருக்குது. லாஸ்ட்டு ஃப்ரைடே நினைக்கிறேன், எஸ், போன வெள்ளிக்கிழமை 10:15 வரைக்கும் பர்ஃபெக்ட் சைட்வேஸில் இருந்த மார்க்கெட். அப்போ கால் பிளான் நான் வச்சுருந்தேன்.
2 3 தடவை நான் டெம்ப்ட் பண்ணிச்சு கால் ஆப்ஷன் என்ட்ரிக்கு. பட் நான் கொஞ்சம் யோசித்து ஹோல்டு பண்ணி அந்த என்ட்ரியை போகல. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கீழே ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோவை பிரேக் டவுன் பண்ணவும் ஒரு பெரிய ஃபால் சந்திச்சிச்சு. இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ 26,000 புட் ரைட்டர்ஸ் அதிகம் வந்திருக்காங்க. குமுலேட்டிவ் ஒய் எப்படின்னு பார்க்கலாம். அப்டேட் ஆச்சு இல்லையா? ஓகே, குமுலேட்டிவ் ஒயில் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கிற நேற்றுக்கு இதே மாதிரி தான் இருந்தாங்க. 26,000 வந்து ஒரு மாதிரி கால் புட்டு போத் ஆர் ஈக்குவலி அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க, யாரையும் விட்டு கொடுக்காம. ஸோ இந்த 26,000 இப்போ வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஹர்டலாக இருக்குது. ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி மேலே போகிறதா இல்லை கீழே வர்றதா அப்படின்ட்டு. ஸோ பெட்டர் நம்மளும் இந்த 26,000 சைக்காலஜி லெவலில் எந்த பக்கம் போகுதுன்னு வேடிக்கை தான் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டேயில் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டாலே நம்ம வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்போம். ஆக்சுவலாக மாதம் ஃபுல்லாக நம்ம ட்ரேட் பண்ணி பை ஆவரேஜாக 100 பாயிண்ட்ஸ் 100 ருபீஸ் ஆப்ஷன்ஸில் நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோம் பெர்லா ஒரு லாட்டுக்கு அப்படின்னாலே. ஐ மீன் 100 ருபீஸ் அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் 100 பாயிண்ட்ஸ்னு சொல்லலாம். அப்போ ஒரு லாட்டுக்கு 75னா 100 × 75 7,500 ஸோ ஒரு லாட் பண்ணால் 7,500 நம்ம ப்ராஃபிட் பண்ணது. இட்ஸ் அ குட் ட்ரேடு சிஸ்டம். ஆவரேஜாக மாதம் 100 பாயிண்ட்ஸ், ஒரு லாட்டுக்கு 7,500 ருபீஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டாக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா இட்ஸ் அ குட் ட்ரேடு. நான் வந்து 2 3 மாதமாக பண்ணுறேன். ஒரு மாதம் நல்லா வந்துச்சு. ஒரு மேனியாக் ட்ரேட் பண்ணேன். இப்போது ஆகஸ்ட் செப்டம்பர் ஒரு நாள் வந்து ஒரு இரிட்டேட்டான ட்ரேடு. ஒரு 4 நாள் எனக்கு என்னோடய டார்கெட் ஹிட் ஆச்சு. நான் எளிதாக எக்ஸிட் ஆகிட்டேன். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் நெக்ஸ்ட் டே வந்து என்னை வச்சு செஞ்சிச்சு. ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணேன். இதுதான் நம்ம ஒரு மாதத்தை 20 நாளில் 18 நாள் 17 நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டுருப்போம். ஒரு 3 நாள் ஏதோ ஒரு இடத்துல ட்ரிகர் ஆகிட்டோம்னா அந்த 3 நாள் அந்த 20 15 நாள் 18 நாள் பண்ணதை எல்லாத்தையும் சாப்பிட்டு நெகட்டிவில் கொண்டு போய் வச்சுட்ரும். இதுதான் நடந்துச்சு எனக்கு. திரும்ப அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு மறுபடியும் பிளான் பண்ணேன். ஸோ எவ்வளோ காமாக இருந்தாலும் ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு ஒரு நாள் போதும் நம்மளை வந்து வச்சு செய்யறதுக்கு. சாது மாதிரி தான் இருக்குங்க உண்மையில். இது வந்து இட்ஸ் எ மென்டல் கேம். எப்படி செஸ் விளையாடும் பொறுமையாக வந்து கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு மூவ் வைப்பாங்க. கிட்டத்தட்ட நம்மளும் அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு என்ட்ரி வந்து கால்குலேட்டிவாக வந்து பண்ணணும், இல்லைன்னா காலி. ஸோ இங்கே நான் மறுபடியும் இறங்கி புட்டு வருதுலாம் எடுத்த எனக்கு இது ரிவர்ஸ் ஆகுது. இங்கே கால் எடுத்திருந்தோம்னா இங்கே ரிவர்ஸ் ஆகுது. இது நம்ம என்னென்னு சொல்கிறது, சைடு வேஸ்ன்னு சொல்லலாம். திஸ் இஸ் கால் சைடு வேஸ் மார்க்கெட். நேற்றுக்கு பண்ண அளப்பறைக்கு இன்றைக்கி மார்க்கெட் வந்து மூச்சு வாங்குது போல். நேற்றுக்கு கண்டமணிக்காக ஓடி இருக்கு கீழே மேலேயும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக அதுவே தன்னை அமைதிப்படுத்திட்டு மூச்சு வாங்கிட்டு ஒரு நிதானமாக யோசிச்சுட்ருக்கு மார்க்கெட். சரி நம்ம ஒரு நிதானமாக நம்மளும் மூவ் பண்ணலாம், ட்ரேடர்ஸும் டைம் கொடுக்கலான்ட்டு. டைம் 9:45. ஸோ 2 15 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்சிருச்சு மார்க்கெட். நம்ம 15 மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். எஸ், 2 15 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்சு 3வது கேண்டில் ரெண்டாவது ஒரு பை ஒரு செல்லு கேண்டில். இதுதான் பர்ஃபெக்ட் இன்டெசிஷன். இதில் நீங்கள் என்னென்னு கண்டுபிடிங்க. இங்கே புல் இருக்குன்னா அடுத்து இங்கே பேர் இருக்குதுன்னு சொல்கிறதா, மறுபடியும் புல் இருக்குது பேர் இருக்குதா. ஜாலி பண்ணுறாங்க மார்க்கெட், சைடுவேஸ் வச்சு ஜாலி பண்ணுறாங்க. ஓகே, ஐம் ஹாப்பி. இன்றைக்கி மார்க்கெட் சைடுவேஸ் இருக்குமா அப்படிங்கிறது என்னுடைய தம்ப்நெயில், என்னுடைய யூடியூப் டேக்லைன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத நினைக்கும்போது நான் சந்தோஷப்பட்டுக்கணும். அவ்வளோதான். லாஸ் பண்ணலைன்னே போதுங்க. ஒரு லாஸ் நம்ம பண்ணோம்னா, ஒரு ட்ரேட் லாஸ் பண்ணோம்னா அதுக்கு 2 சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட் பண்ணணும். ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், நம்ம சக்ஸஸ் பண்ண வேண்டிய ரேஷியோவை. பிகாஸ் அந்த லாஸ் ரெக்கவர் பண்ணணும். அந்த ட்ரேடு லாஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ப்ராஃபிட் பிளான் வச்சுருந்தோம்ல, அதை எடுக்கிறதுக்கு இன்னொரு ட்ரேட் பண்ணணும். ஸோ ஒரு லாஸு அப்படிங்கிறது என்ன கேட்டால் 2 ட்ரேடுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ நான் 10 லாஸ் ட்ரேட் பண்ணால் 20 சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட் பண்ணால் தான் டேலி பண்ண முடியும் என்னால்.
அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஸோ பெட்டர் அந்த லாஸ்ட் நம்பர்ஸை குறைச்சிக்கணும். அது எந்த அளவுக்கு குறைச்சிக்கிறோம், பண்ணவே முடியாதுலாம் கிடையாது. நேற்றுக்கு நான் லாஸ் பண்ணனே அவசரப்பட்டு போய், என்னுடைய பிளான் படி தான் இருந்தது, அவசரப்பட்டுட்டேன். அந்த ப்ராஃபிட்டும் போய் ஒரு மைனர் லாஸில் வந்தேன். ஸோ லாஸும் நடக்கும், பட் அது நம்பர்ஸ் எவ்வளோங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ என்னுடைய மார்க்கெட்டில் என்னுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இதுதான், காமாக பண்ணணும். 10 ட்ரேடு மார்க்கெட்டில் வருது, பரவாயில்ல, 10 நல்ல ட்ரேடு நான் சொல்கிறேன். எனக்கு அதில் 2-3 ட்ரேடு நான் வந்து பண்ணிட்டாலே போகுது எனக்கு வாரத்தில். ஸோ இந்த வீக்கில் வந்து ஒரு 10 ட்ரேட்ஸ் மார்க்கெட் மேலே எங்கேயும் மூவ் ஆகி, காலில் ஒரு 4-5 ட்ரேடு, புட்டில் ஒரு 4 ட்ரேட்னா, காலில் 1 or 2 ட்ரேட்ஸ் எனக்கு என்ட்ரியும், புட்டில் 1 or 2 ட்ரேட்ஸ் என்ட்ரினால் ஐடென்டிஃபை பண்ணி அதை ப்ராப்பராக சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடாக மாற்றினா போதும். அதே மாதிரி 10 காலில் ஒரு 5 ட்ரேடு, புட்டில் ஒரு 5 ட்ரேட் ட்ராப் ட்ரேடாக வருது அப்படின்னா அதில் அவாய்ட் பண்ணணும் போதுங்கிற அளவுக்கு தான். அந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் மைண்ட் செட்டை தான் நான் இப்போ வச்சுட்டுருக்கேன். எனக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகாதுன்னு நான் சொல்லுவேன். எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் எப்போ வரும்னா, நான் ஒரு 4 ட்ரேடு எடுத்த 4மே நல்ல ட்ரேடாக, நான் எப்பவுமே அது வந்து ஜாக்பாட் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவேன். நான் ஒரு 10 ரூபாய்க்கு வந்து ஆசைப்பட்டு வெளியே வந்தேன், அது 50 ரூபா, அது 40-50 போகும். ஸோ அந்த மாதிரி ட்ரேட் கண்டினியூஸ் ஒரு 4 நாள் நடந்துச்சுன்னா அது பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன் கொடுத்துரும். என்னடா இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் கண்ணு முன்னாடியே போச்சு, நம்ம எடுத்து விட்டுட்டோமே, அழகாக எடுத்தோம், ஏன் விட்டுட்டு இவ்வளோ அவசரப்பட்டு ஸ்கால் பண்ணுறன்ட்டு அப்படிங்கிறது திங்கிங் ஆகிட்டே இருக்கும்போது, அடுத்த ஒரு 4-5 நாள் 5ஆவது நாள் வந்து அது வேறு மாதிரி மைண்ட் செட் போயிடும். மார்க்கெட் நம்மளை வந்து வச்சு செஞ்சு விட்ரும். ஸோ அதுதான் நான் வந்து முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ண பார்க்குறேன். போனால் போயிட்டு போட்டுங்கிற எண்ணம் வந்துகிட்டே இருக்கணும். அது ஒன்று, நம்மளுடைய காசு இப்போ வந்து உள்ளே ரன் ஆகிட்டு இருக்கு, நம்ம காசு போட்டால் தான் அது நம்மளுடைய என்ட்ரி. நம்ம காசு போடாத வரைக்கும் மார்க்கெட் மேலே இங்கேயும் ஆடத்தான் செய்யும். இப்போ நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ட்ரேட்ஸ்னு நான் சொல்லலாம். காலு புட்டுன்ட்டு போயிட்டு இருந்தது. அடடா, காலை விட்டுட்டோம், புட்டை விட்டு, அதெல்லாம் எனக்கு இல்லை. ஆரம்பத்தில் இருந்துச்சு அது. அது இருக்கும்போது நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்துச்சு. ஸோ இங்கே புட்டு, இங்கே கால், இங்கே புட்டு, இங்கே இந்த புட்டுலலாம் வந்து ஜீ 0 ஹீரோ பண்ணானுங்க. இந்த கால் 0 ஹீரோ பண்ணாங்க. 2 0 ஹீரோ பண்ணிட்டு போயிட்டாங்க மார்க்கெட்டில். ரெண்டையும் நான் வெடிக்க தான் பார்த்துருந்தேன். அதை ஃபீல் பண்ணி உள்ளுக்குள்ளே மைண்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சிட்டோம் அப்படின்னா தொலைஞ்சோம். ஸோ முதல்ல இதே படம் நம்ம ட்ரேடு எடுத்து ப்ராஃபிட் பண்ணணுங்கிறத விட ட்ரேடெல்லாம் விட்டு பழகணும். அப்புறம் ட்ராப் ட்ரேடெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணி பழகணும். அதுக்கப்புறம் தான் நல்ல ட்ரேடு வந்து நம்ம எடுக்க பழகணும். அப்புறம் அதே டார்கெட் வரைக்கும் ரீட்டைன் பண்ணி பழகணும். இதை வந்து ராகுல் டிராவிட்டுடைய பேட்டிங் ஸ்டைலோட கம்பேர் பண்ணுவேன். அவர் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ஆஸ்திரேலியன் பிச்சில் கொண்டு விளையாட விட்றோம்னா பாலை லீவ் பண்ணிட்டே இருப்பார். பவுன்சர் எவ்வளோ பவுன்சர் போட்டாலும் லீவ். டெஸ்ட் மேட்ச்சில் வந்து முதல்ல பாலை விட்டு பழகணும்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பாலை விடுறோமோ அந்தளவுக்கு அங்கே வந்து ஆங்கர் ரோல் பண்ணலாம். டெஸ்ட் மேட்ச் வந்து அந்த ஒரு இன்னிங்ஸை 2 days ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு இது. ஸோ அவர் விட்டு 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 பழகுறது. அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் ஆட பழகுறது. ஐ மீன் ட்ராப் ட்ரேடை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது. ஸோ அது டிஃபென்ஸ். அதுக்கப்புறம் ஷார்ட் ப்ளே பண்ணுற பால்ஸை வந்து ஷார்ட் ப்ளே பண்ணும். அதே மாதிரி நமக்கு டிஃபென்ஸ் முடிச்சுட்டு நமக்குன்னு ப்ராஃபிட்டபிள் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டியை தெரிஞ்சுன்னா அதை போய் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அந்த ஸ்டைலில் நான் வந்து பண்ண நினைக்கிறேன். ஷேவாக்கும் சக்ஸஸ்ஃபுல் தான் பேட்ஸ்மேன், பட் அவர் ஸ்டைல் வந்து ட்ரேடிங்கில் வந்து கொண்டு வந்தோன்னா மாட்டிக்குவோம். அவர் 96லேயும் 6 அடிப்பார், 194 6 அடிப்பார், 296 6 அடிப்பார். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளேயர். ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியாக டெஸ்ட்டில் வந்து 2 பேர். சேவாக் வந்து ஓப்பனிங்லேருந்து ஃபஸ்ட் பால் 6 அடிச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு மனிதர். டிராவிட் வந்து 100 பால் ஸ்ட்ரோக் ப்ளே பண்ணி ஒரு ரன் அடிக்கக்கூடிய ஆள். பட் லாங் டைமாக நம்ம ப்ளே பண்ணோம்னா டிராவிட் மாதிரி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நான் அப்படி எடுக்கிறேன். ஷேவாக் மாதிரி பண்ணுறவங்க பண்ணலாம், பட் அந்தளவுக்கு ஒரு ஸ்கில் செட் இருக்கணும். நம்ம அவருக்கு அந்த ஸ்கில் செட் இருந்தது. கிரிக்கெட்டில் டெஸ்ட் மேட்ச்சோ ஓடிஐ T20 ஒரே மாதிரி ப்ளே பண்ணார், சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார். டிராவிட் அவருக்கு ஒரு ஸ்கில் செட் பியூர் டெஸ்ட் பிளேயர் மாதிரி.
அதுக்கப்புறம் ஓடிடி ஓரளவுக்கு ஒரு ஆங்கர் ரோல். T20 ஓகே. T20 அவர் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சு போச்சு. அவர் பீரியடே ரிட்டைர்மெண்ட் ஏஜில் T20 வந்தது. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, மார்க்கெட் இஸ் எ டெஸ்ட் மேட்ச் மாதிரி. நமக்கு லாங் இன்னிங்ஸ் இருக்குது. லாங் டைமாக மார்க்கெட்டில் இருக்கணும். அதான் நம்மளுடைய லாங் இன்னிங்ஸ் ப்ளே. அப்போது நம்ம வந்து நிறைய லீவ் பண்ணி பழகணும், நிறைய டிஃபென்ஸ் பண்ணி பழகணும் ட்ராப் ட்ரேடை. தென் வர ஆப்பர்ச்சுனிட்டியில் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட்ஸை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு மைண்ட் செட் இருந்தோம்னா we can do better than others அப்படிங்கிற மாதிரி என்னுடைய இது. ஆக்சுவலாக இது பணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். நம்ம பணத்தை போட்டுட்டு அது ப்ராஃபிட் லாஸ் வந்து கண்ணு முன்னாடி கட்டிட்டோம். ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பண்ணுறோம்னா ஒரு ஹோப் இருக்குது, இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு ப்ரைஸ் வச்சு நம்ம சேல் பண்ணிடலாம் ஒரு ப்ராஃபிட்டில் அப்படின்ட்டு. இல்லை ஸ்டாக் இருக்கும், எப்படியாவது ஸ்டாக்கை தள்ளிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஹோப் இருக்கும். பட் அந்த பிஸ்னஸ்லேயும் மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ்லேயும் நிறைய ஃபெயில் ஆனவங்க இருக்கிறாங்க. அதுமாதிரி ட்ரேடிங் ஸ்டாக்கிஸ்ட் எடுத்து பண்ணுறாங்க. ஐ மீன் நான் ரீட்டைல் ட்ரேடிங் சொல்கிறேன். நம்ம ஷேர் மார்க்கெட் ரீட்டைல் ட்ரேடிங் கிடையாது, குட்ஸ் ரீட்டைல் ட்ரேடிங். அவங்களுக்கு ஸ்டாக்கில் இருக்கும், வீணாக போகாது, எப்படியோ வந்து நம்ம வந்து விற்றுலான்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். லைவில் அவங்களுக்கு ப்ராஃபிட்டு லாஸ் எல்லாம் கால்குலேஷன் இருக்காது. பிஸ்னஸ் மைண்ட் செட்லேயே இருப்போம். ஓகே இவ்வளோ ஸ்டாக் இருக்குது, இவ்வளோ பேமெண்ட் அவுட் ஸ்டாண்டிங் போய்ட்டு. பட் நம்ம என்னென்னா பணம் போட்டோன்னே வந்து டிக்கரை ஸ்டார்ட் ஆகிடும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ், பச்சை சிகப்பு பச்சை சிகப்பு பச்சை சிகப்புன்னு ஹார்ட் பீட்டு நமக்கு இங்கே துடிக்க விட்ருப்போம். ஐசியூ ஒன் மாதிரி இருக்கும் நம்ம ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஹார்ட் பீட். அதனால் இது தான் நம்ம வந்து ரொம்ப காமாக கண்ட்ரோல்டாக மைண்ட் செட்டில் வந்து பண்ணணுங்கிறது. டைம் 9:55, அரௌண்ட் 10 ஆச்சு. சைடு வேஸ்னால் இது தாங்க சைடு வேஸ். நான் ரொம்ப ஹாப்பி சீரியஸ்லி. இது வந்து நேற்றுக்கு வந்து சைடு வேஸ் இருக்குமாங்கிறது நான் 4-5 தடவை சொல்லிட்டேங்க. எனக்கு அது ஒரு சந்தோஷம். அவாய்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது இந்த மாதிரி ட்ராப் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். நல்ல ட்ரேடும் அவாய்ட் பண்ணுறேன். நல்ல ட்ரேட் அவாய்ட் மிஸ் பண்ணிடுறேன். அதை மிஸ் பண்ணிடுங்கிறத விட அதுவும் அவாய்ட் பண்ணிடுவேன் சம்டைம்ஸு. ட்ராப் ட்ரேடு அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஸோ நான் ட்ராப் ட்ரேட் அவாய்ட் பண்ண நினைக்கும்போது ஒரு சில நல்ல ட்ரேட் அதோட சேர்ந்து போயிடும். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ 10 ட்ராப் ட்ரேட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவாய்ட் பண்ண நினச்சா ஒரு 4-5 நல்ல ட்ரேட் ஆட் ஆகிடும் உள்ள. அது அப்படியே போயிடும். நம்ம ட்ராப்னு நினைப்போம், அது அப்படியே போயிடும். பட் அதை ஒரி பண்ணிக்கக்கூடாது. ஆனால் அந்த 5 ட்ரேட் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம்னா மீதி 10 ட்ராப் ட்ரேடு சேர்ந்து மாட்டுவோம். சிம்பிள். நான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட ட்ரேட் சைக்காலஜி பற்றி மட்டும்தான் பேசிட்டுக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் வந்து அமைதியாக மூவ் ஆகிட்டுருக்குது. ஸோ நம்மளை அமைதியாக வேடிக்கை பார்க்கணும். ஓகே, டேட்டா ஒரு செக் பண்ணலாம். ஷார்ட் பில்டு 65,000, லாங் பில்டு 54,000. லாங் பில்டு இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. 9:30க்கு ஷார்ட் பில்டு 58,000, லாங் பில்டு 33,000. இப்போ ஷார்ட் பில்டு 65, லாங் பில்டு 53. ஸோ விட்டு கொடுக்காம புல்லும் இருக்குது உள்ள. போய் டேட்டா பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கால் ரைட் பண்ணாங்க 9:15 9:20. தென் 9:30 புட் ரைட்டர் ஸ்லைட் எட்ஜ் வந்தது. இப்போ மறுபடியும் கால் ரைட்டர்ஸ் அதிகமாகிட்டாங்க. இது ஓஏ டேட்டா. ப்ரீமியம் பார்த்தோம்னா ஸ்டில் புட்டு ப்ரீமியம் தான், கால் ப்ரீமியம் விட ஹை லெவலில் இன்றைக்கி ஓப்பனிங் வந்து ட்ரேடிங் ப்ரைஸ் நிற்கிது. வால்யூம் பார்த்தோம்னா க்ரீன் 4950K க்ரீனில் இருக்குது வால்யூம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் டெல்டா வால்யூம் டெல்டா அது எப்படின்னு சொல்லிக்கலாம். ஆக்சுவலாக வால்யூம் டெல்டா அதிகபட்சம் 1 lakh இருக்குது 9:31க்கு. இப்போ 50,000 இருக்குது. ஸோ வால்யூமும் ஒரு 50% டவுன் ஆகிருக்குது. க்ரீன் வால்யூம் அது பாசிட்டிவ் வால்யூம் 1 lakh இருந்தது, இப்போ 50,000 இருக்குது. டெல்டாங்கிறது பை மைனஸ் செல், அக்ரிசிவ் பையிங் மைனஸ் அக்ரிசிவ் செல்லிங் டிஃப்ரென்ஸ் டெல்டா. ஸோ டெல்டா அப்படின்னாலே வந்து க்ரீனாக ரெட்டான்னு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். க்ரீனில் இருக்குது அப்படின்னா புல்லிஷு. பட் அது 1 lakh இருந்தது, இப்போ வந்து 50,000 இருக்குது. செம்ம சைட்வேஸில் மாட்டிக்கிச்சு மார்க்கெட்.
இதே பாட்டுக்கு தூக்கம் தான் வருங்க. போய் ஏதாவது டீ சாப்பிட்டுட்டு வந்து உட்காரலாம். ஓகே, நான் எனக்கு இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் இருக்குது, 10-15 வரைக்கும் நான் பண்ணணும் வீடியோ. அதனால தான் உட்காந்துட்டுருக்கிறேன். பட் ஐம் ஃபீலிங் லிட்டில் பிட் டயர்ட். டைம் பார்த்தாச்சு. ஸோ 6 மினிட்ஸ் கேண்டில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா மார்க்கெட்டோட பிக்சரு இன்னும் நல்லா தெரியுது. ஸோ இந்த பாக்ஸ் ஃபஸ்ட்டு 3 கேண்டில்ஸோடைய பாக்ஸ் நான் ட்ரா பண்ணேன். உங்கள்கிட்ட சொல்லித்தான் ட்ரா பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே மூவ் பண்ணுறாங்க. இது வந்து அநியாயத்துக்கு சைடுவேஸு. பாருங்கள், சூப்பர் ட்ரெண்ட் வந்து இங்கே செல் சிக்னல் கொடுத்துருக்குது 6 மினிட்ஸில். நான் சூப்பர் ட்ரெண்ட் செல்லை கொடுத்துருச்சு அப்படின்னு புட்டு எடுத்தோம்னா இப்போ எஸ்எல் ஹிட் ஆக போகுது, சூப்பர் ட்ரெண்டோடைய செல். ஸோ சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டருக்கு வந்து மார்க்கெட் டேட்டா தெரியாது. இது வந்து இப்போது 25,950 பை சிக்னல் கொடுக்குது. திரும்ப 25,950 மார்க்கெட் கீழே கட் பண்ணும்போது அது கன்வெர்ட் ஆகிடும் செல் சிக்னலுக்கு. ஸோ சூப்பர் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ப்ரைஸு, அது எங்கே பை சிக்னல் கொடுத்ததோ அதுக்கு மேலே ப்ரைஸ் இருக்கிற வரைக்கும் அது பையிங்கில் தான் இருக்கும். அது பை சிக்னல் கொடுத்த அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு கீழே ₹1 வச்சாலும் செல் சிக்னல் கொடுத்துரும். ஸோ அதனால் நம்ம வந்து கண்ணு மூடிட்டு போய் சூப்பர் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறவும் முடியாது. சூப்பர் ட்ரெண்டுக்கு சப்போர்ட் அங்கே இருக்கா, ரெசிஸ்டன்ஸ் அங்கே இருக்கா, மூவிங் ஆவரேஜ் இருக்கா, பைவட் சிபிஆர் இருக்கா, இல்லை டேட்டாஸ் எப்படி இருக்குது, எதுவுமே சூப்பர் ட்ரெண்டுக்கு தெரியாது. ஏன்னா இட்ஸ் பியூர்லி ப்ரைஸ் பேஸ்டு ஒரு இண்டிகேட்டர். அண்ட் சூப்பர் ட்ரெண்டு ஒஸ்ட் ஃபெயிலர் இன் சைட்வேஸ் மார்க்கெட். சைட்வேஸ் மார்க்கெட்டில் சூப்பர் ட்ரெண்டு மாதிரி ஒரு ஒஸ்ட் இண்டிகேட்டர் எதுவும் கிடையாதுன்னு சொல்லலாம். இப்போ இது க்ரீன் கொடுத்துருக்கு. ஸோ பாருங்கள், ஒரு 1 ஹவரில் ஆகலை, இங்கே ஒரு செல் சிக்னல் கொடுத்தாச்சு. ஏன்னா இதோடைய ப்ரைஸ் பாயிண்ட்டை வந்து டச் பண்ணவும் அது வந்து க்ரீனாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ நீ இங்கே சூப்பர் ட்ரெண்ட் க்ரீன் கொடுத்துச்சின்னு போக முடியுமான்னு கேட்டால் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதே சூப்பர் ட்ரெண்டு அனலைஸ் பண்ணாது. ஸோ ஒவ்வொரு இண்டிகேட்டருக்கும் ஒரு ப்ரோஸும் இருக்குது, கான்ஸும் இருக்குது. நம்ம தான் அதை வந்து அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். நானும் ஆரம்பத்தில் யூடியூப் பார்த்துட்டு சக்ஸஸ் அதிகமாக இருக்கும் கிடையாது, அப்படிலாம் கிடையாது.
சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன்ஸ், டேட்டா இது எல்லாமே இருக்குது மார்க்கெட்டுக்குள்ளே. வெறும் சூப்பர் ட்ரெண்ட் வச்சுட்டே பண்ணுற மாதிரி இருந்தோம்னா நம்ம எல்லாருமே பண்ணிட்டு போயிட்டு இருந்த பிளான் இருக்கு. இவ்வளோ லாஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். எல்லாரும் ப்ராஃபிட்டபிள் இருந்து செபி டேட்டா வேறு மாதிரி சொல்லுது 95% ட்ரேடர்ஸ் ஆர் மேக்கிங் ப்ராஃபிட்ன்ட்டு. ஸோ ஒவ்வொரு இண்டிகேட்டரும் நல்ல இண்டிகேட்டர் தான், மோசமான இண்டிகேட்டர்னு சொல்லுவேன். அது நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. டிஃபால்ட் லிமிட்டேஷனுங்கிறது எல்லா இண்டிகேட்டர்ஸ்லையும் இருக்குது. ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இண்டிகேட்டர். நான் ட்ரேடிங் வியூ வந்து பெய்டு யூஸர் தான். எக்கச்சக்கமான இண்டிகேட்டர் நான் ஒரு 200 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 5000 யூசர்ஸ் அதில் தான் இருக்கும் ட்ரேடிங்கில். இந்த இண்டிகேட்டர் இத்தனை பேர் யூஸ் பண்ணுறான்ட்டு. ஸோ நான் அதில் அட்லீஸ்ட் ஒரு 5000க்கு அபோவ் இருக்கிற இண்டிகேட்டர்ஸாக செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா 5000 பேர் யூஸ் பண்ணாங்கன்னா ஓகே, அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு ரிலையபிள் இருக்குன்ட்டு. பட் ஒரு எந்த இண்டிகேட்டர் வந்து இது வந்து கான்ஃபிடென்ட்டாக இது வந்து ஆல்வேஸ் இட் வில் கிவ் ப்ராஃபிட் ஆர் 60 to 70% ப்ராஃபிட் விஷயம் இந்த இண்டிகேட்டரில் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாதுங்கிறது இந்த இண்டிகேட்டர்லாம் ஒரு 2-3 வருஷமாக யூஸ் பண்ணி பழகிட்டது. ஸோ இதில் லிமிட்டேஷன் இருக்குது, நம்ம தெரிஞ்சு கரெக்டாக பண்ணிக்கணும். ஆனால் அது தெரியறதுக்கு நம்ம வந்து டைம் ஆகும். அதுக்குள்ளே சில பல லட்சங்கள் லாஸும் பண்ணிவிடுவோம். பட் லாஸே பண்ணாமல் நான் வந்து ட்ரேடிங்கில் இருக்கணும் அப்படிங்கிற வாய்ப்புங்கிறது கிடையாது. ஒரு டிகிரி நம்ம படிக்கிறோம் 3 இயர்ஸ் ஆகுது, இல்லை ஒரு பிஜி கோர்ஸ் பண்ணுறோம் 2 இயர்ஸ் ஆகுது, அதுக்கான ஃபீஸ் நம்ம பே பண்ணுறோம், அதுக்கான டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதில் எஃபர்ட் போடுறோம், எக்ஸாம்ஸ் இருக்குது, தென் வி ஆர் கெட்டிங் கிராஜுவேஷன். ஏன் மார்க்கெட்டில் மட்டும் நம்ம அப்படி மந்தே வரமாட்டேங்குன்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கு அப்படி வரல. நானும் வந்தோடனே அப்படி நினச்சேன், ஆப்ஷன்ஸ் போனால் வந்து 10 ரூபாய்க்கு வாங்கணும், 100 ரூபாய். ஆக்சுவலி நான் வந்து முதல்ல ஆப்ஷன்ஸுக்கு வந்தது எல்லோரும் மாதிரி வாங்கினதான். அந்த ஸ்ட்ரைக்ஸ் ரேட் கம்மியாக இருக்கிறது, லெஸ் தென் 10 ருபீஸ், பென்னி ஸ்டாக் மாதிரி, பென்னி ஸ்ட்ரைக்ஸ் 4 ரூபா 5 ரூபாய்க்கு வாங்குறது. ஓகே, 40 ரூபா 50 ரூபா 10 டைம்ஸ் ப்ராஃபிட்னு. அது மதியமாக இருக்குள்ளே ஜீரோ ஆகிடும். ஆனால் மார்க்கெட் அங்கேயே தான் வந்திருக்கும். சம்டைம்ஸ் மேலே போயிருக்கும், நம்மளுக்கு மேலேயும் கூட போயிருக்காது. ஸோ நான் வந்து அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் இந்த கோர்ஸ் போய் எல்லாம் பண்ணேன். ஆப்ஷன்ஸ் பண்ணணுங்கிற ஒரு இது வரும்போது நானாக போய் பண்ண ஆரம்பித்தேன். ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கலாம், அதில் என்ன இருக்குது. அண்ட் டு பி ஃப்ரேங்க், நான் அதுக்குன்னு ஒரு ஃபண்டை வந்து ரெடி பண்ணிட்டேன். ஆமாம், நான் ஆக்சுவலாக 2008 மார்க்கெட்டில் வந்தது. இன்வெஸ்டராக, லாங் டேர்ம் இன்வெஸ்டராக, இப்போயும் இன்வெஸ்டர் தான். எனக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் அந்த பீரியடில் வந்து இருந்துச்சு. 2008 டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருந்தது. எனக்கு அதில் பெருசாக ஃபோக்கஸ் இல்லை. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், ஈக்விட்டி ரிசர்ச்சு, வேல்யூஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான். வாரன் பஃபெட் வே அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுதான் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து வந்து ஒரு ஒஸ்ட்டு, ஒரு சீட்டிங் அப்படிங்கிற மாதிரிலாம் என் மைண்ட் செட் இருந்தது. தென் 18, 19, 20 பீரியடில் அப்படியே வந்து அப்போயே ஆப்ஷன் ட்ரேட் பண்ணல. ஆப்ஷன் ட்ரேட் 21 தான் ஸ்டார்ட் பண்ணது. ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்குள்ளேயே நான் வந்து எட்டி பார்த்தேன். அது வரைக்கும் நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து மதிக்கலை. அது ஒரு ஏதோ அதெல்லாம் எப்படா நம்புறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூ இருந்தது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒவ்வொன்றா வந்து அது கூட கோஆர்டினேட் பண்ணி பார்க்கும்போது இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட் அனாலிசிஸ் ஃபேக்டர் டு ஐடென்டிஃபை. ஈவன் ஸ்டாக்ஸுக்கு இப்போ நான் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மட்டும் இல்லை, டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பண்ணுவேன். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது விச் ஸ்டாக் டு பை, டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது அட் வாட் ப்ரைஸ் டு பை. ஸோ ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அந்த ஸ்டாக்கில் எந்த ப்ரைஸில் என்ட்ரி ஆகணும் ஆகக்கூடாதுங்கிற ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெறும் ஃபண்டமெண்டல் மட்டும்தான் பண்ணுவேனா, இல்லை வெறும் டெக்னிக்கல் மட்டுமே பண்ணுங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு கண்கள் மாதிரி நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். முதல்ல நானும் ஒத்த கண்ணாக தான் இருந்தேன், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் அப்படின்ட்டு. பட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்ததுக்கப்புறம் தான் டெக்னிக்கல் அப்படிங்கிறதே பார்க்க ஆரம்பிச்சது. சார்ட் பேட்டர்ன், நான் ஆனால் இப்போ சார்ட் பேட்டர்ன் பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை உண்மையை சொல்லப்போனால்.
எனக்கு ட்ரெண்ட் லைன்ஸ் அண்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓரளவுக்கு நல்ல ஒரு அதில் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இப்போ நான் இதை பார்க்குறேன், எங்கே சப்போர்ட் இருக்குது, எங்கே ரெசிஸ்டன்ஸ் எனக்கு தெரியுது டக்குன்னு. ஸோ இங்கே எனக்கு சப்போர்ட்டு, இங்கே எனக்கு ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோதான். இப்போ இன்பிட்வீனில் ஒரு சிபிஆர் ஒரு சப்போர்ட் இருக்குது, ஃபிப் ஒரு சப்போர்ட் இருக்குது, மூவிங் ஏரேஜ் ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ மல்டிபிள் சப்போர்ட் இங்கே கீழே இருக்குது. இது வந்து சப்போர்ட் ட்ரான் பேஸ்ட் ஆன் வால்யூம் பேஸ் ஆர்டர் ஃப்ளோ. ஸோ அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸே நிறைய சப்போர்ட் இருக்குது. அப்போ மார்க்கெட் டமால்னு விழுகும் அப்படிங்கிறது எனக்கு அந்த எண்ணம் இல்லை, அதனால் புட்டும் போகலை. அதுமாதிரி ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா சிபிஆர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. எஸ்டர்டே ஹை, வீக்லி சிபிஆர் ஹை, நான் ஆர்டர் ஃப்ளோ படி பண்ண நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொன்னேன். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது டமால் டக்குன்னு மேலே போகிறதுக்கு மார்க்கெட் முடியல. ஸோ இதுதான் நான் வந்து சென்ஸ் பண்ணுறது, இப்படி போகலாம், போகிறதுக்கு வாய்ப்பு கம்மிங்கிறத சென்ஸ் பண்ணிக்கிறது. ஸோ அதுக்கு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தோன்னே எனக்கு ஒரு புரிதல் இருக்கிறனால அதை எடுத்துக்கிட்டேன் நான். அவ்வளோதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புரிதல் டக்குன்னு வரும். ஸோ உங்களுக்கு வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் வந்து புரிதல் பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் போடலாம். சார்ட் பேட்டர்ன் பார்த்தோன்னே வந்து டக்குன்னு இந்த சார்ட் பேட்டர்னை பார்த்தோன்னே இது என்ன, இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணு எனக்கு தெரியுங்க அப்படின்னா நீங்கள் அது பண்ணலாம். எனக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கம்மி. கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் வந்து அப்படியே இது டோஜி, கிரேவ் யார்ட் சோஜி, அது இது அதில் எனக்கு வந்து இப்போ பாருங்கள், இங்கே வந்து இது ஒரு ஹேங்கிங் மேன் ஆர் ஹேமர், ஹேங்கிங் மேன், இன்வெர்டட் ஹேமர், அந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் இருக்குது. அப்படி ஃபார்ம் ஆனால் அடுத்து வந்து மொமெண்டம் கேண்டில், மறுபூசு கேண்டில். ஓகே, மறுபூசு கேண்டில் வந்துருச்சு, அப்போ அடுத்து நீ வந்து மார்க்கெட் மேலே தான் அப்படிங்கிறது டெக்னிக்கல் அனாலிசிஸ். பட் இது வந்து ஒவ்வொன்றா நான் கேண்டில் பார்த்து கோஆர்டினேட் பண்ணி 3 கேண்டில், 2 கேண்டில் தியரி, 3 கேண்டில்ஸ் தியரியில் இருக்குது, பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது. அது எனக்கு பார்த்தோன்னே தெரியணும், அவ்வளோதான். ஸோ அதேமாதிரி சார்ட் பேட்டர்னால் நான் வந்து இப்படி இழுத்து என்ன சார்ட் பேட்டர்னில் இருக்குங்கிறத பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா டபிள்யூவில் இருக்குங்க, நீங்கள் சொல்லலாம் டபிள்யூ பேட்டர்ன். ஓகே, இப்போ இது வந்து பிரேக் அவுட்டா இல்லை இங்கேயா அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ டபிள்யூ பேட்டர்ன் சார்ட் பேட்டர்ன் என்ன, அது என்ன பண்ணும், எனக்கு அதில் பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. பார்த்துடலாம். டபிள்யூ சார்ட் பேட்டர்ன் என்ன சொல்லுது, கோபைலட்டு டபுள் பாட்டம். ஓகே, டபுள் பாட்டம் இருக்குது, ஒரு பாட்டம், 2 பாட்டம், இங்கே ஒரு பாட்டம் இருக்குது. இப்போ ட்ரிபிள் எடுத்துக்கிறதா டபுள் எடுத்துக்கிறதா, இதுதான் பிரச்சனை. ஓகே, W pattern is characterized by two consecutive lows in price separated by a peak resembling the letter W on the price chart. This pattern typically forms after a prolonged decline in price. இங்கே prolonged decline நமக்கு இப்போ இன்க்ரீஸில் தான் இருக்கிறோம். இது எப்படி இன்க்ரீஸில் இருக்குது, டிக்ளைன் சைடு, அதாவது மேலேருந்து மார்க்கெட் செல்லாகி வரும்போது இந்த டபிள்யூ பேட்டர்ன் ஆச்சுன்னா என்ன, நம்ம இங்கே டிக்ளைனில் இருக்கிறோம், அப் ட்ரேடில் இருக்கிறோம். சரி, செல்லிங் ப்ரெஷர் இஸ் வீக்னிங் அண்ட் பையர்ஸ் ஆர் பிகினிங் டு ஸ்டெப் இன். செல்லிங் ப்ரைஸை வீக் பண்ணுதாமா, அதாவது டிக்ளைனிங்கில் இருக்கும்போது டபிள்யூ பேட்டர்ன் வந்தால் செல்லிங் ப்ரைஸ் வீக் ஆகும், செல்லர்ஸ் வீக் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். அப்புறம் பையர்ஸ் ஸ்டெப்பின் பண்ணுறான்னு அர்த்தம். அப்போ மார்க்கெட் மேலே போகும். அதாவது டபிள்யூ பேட்டர்னுடைய மீனிங். நான் இப்போ இந்த இடத்துல என்னென்ன எடுத்து யோசிக்கிறது, டிக்ளைனிங் மார்க்கெட் கிடையாது, பேர் மார்க்கெட் கிடையாது. இது பேர்னு எடுக்க முடியுமா, பேர்னால் மேலேருந்து இப்போ 30,000 மார்க்கெட் விழுந்து கிடுக்கிடுன்னு வந்திருக்குது. இங்கே வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன், ஓகே, டிக்ளைனிங் மார்க்கெட்டில் டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் புல்லிஷாக இருக்குன்ட்டு. இப்போ இந்த மார்க்கெட்டில் எப்படி டபிள்யூ பேட்டர்ன் நான் எப்படி நடத்துக்கிறது, இது ஆஸ் பர் டபிள்யூ பேட்டர்ன் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே பிரேக் அவுட் பண்ணி மேலே போகணும். இது அதுதான் சொல்கிறேன், எனக்கு எப்படி இந்த இடத்துல நான் டபிள்யூன்னு எடுத்துக்கிறதா, என்ன ஹெட் அண்ட் ஷோல்டர்னு எடுத்துக்கிறதா. அக்யூரசி வந்து பேட்டர்ன் என்ன சொல்லுவாங்கன்னு ஆக்சுவலாக நான் படித்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு சார்ட் பேட்டர்ன் வந்து அக்யூரேட்டாக டபிள்யூங்கிறது கிடைக்காது, அப்படி அக்யூரேட்டாக ஹெட் அண்ட் ஷோல்டர்னு கிடைக்காது. சம்டைம்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி இருக்கலாம், நம்ம தான் அதுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் அச்சீவ் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி இருக்கலாம், நம்ம தான் டபிள்யூ பேட்டர்ன் அது அச்சீவ் பண்ணிக்கணும். ஓகே, டபிள்யூ பேட்டர்ன் இருக்குது, அப்போ பிரேக் அவுட் கொடுக்கணும். லெட்ஸ் சி, இப்படி போகணும் ஆஸ் பர் டபிள்யூ பேட்டர்ன்.
பட் டிக்ளைனிங் மார்க்கெட்டில் டபிள்யூ பேட்டர்ன் இருக்கணும். கண்டிஷன்ஸ் நல்லா பாருங்கள். பேரிஷ் மார்க்கெட்டில் டபிள்யூ பேட்டர்ன் வந்திருக்கணும். அது டபிள்யூ பேட்டர்ன் வந்துச்சுன்னா பேர் வந்து ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. புல்ஸ் அதாவது பையஸ் ஸ்லோவாக உள்ள ஸ்டெப் இன் பண்ணுறாங்க. இதுதான் டபிள்யூ பேட்டர்னுடைய மீனிங். ஸோ இப்போ நான் இதே இன்றைக்கி இந்த இடத்துல எப்படி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் எனக்கு சார்ட் பேட்டர்ன் வந்து எப்படி இந்த இடத்துல வந்து நம்ம அதை அப்ளிகபிள் பண்ணுறங்கிறதுல வந்து ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு இருக்குது. தியரிட்டிக்கலி படிக்கிற சார்ட் பேட்டர் வந்து லைவாக டெக்னிக்கில் கொண்டு வந்து வைக்கும்போது நிறைய முரண்பாடுகள் இருக்குது. நம்மளே அஷ்யூம் பண்ணிக்க முடியாது. நம்ம டபுள்யூ அஷ்யூம் பண்ணிவிட்டால் அது ட்ரிபிள் டாப்பாக இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஹெட் அண்ட் ஷோல்டராக இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஸோ இது ஒரு பெரிய ட்ராபேக் இன் சார்ட் பேட்டர்ன்ஸ். ஸோ இது வந்து சார்ட் பேட்டர்ன்ஸ் கன்சிக்யூட்டிவ் சார்ட் பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்தோம் இதுதான் இப்படி தான் போகும், ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கும். பட் எனக்கு ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி கன்ஃபியூஷனில் இருந்தாலும் சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து அது ஃபார்மே நாலும் கம்பெனி உட்காந்துக்கிறது வெடி பார்த்து. அதே மாதிரி தான் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் இப்போ நான் சொன்னது. ஸோ அதான் எனக்கு அவ்வளோ சார்ட் பேட்டர்ன் கூட ஓரளவுக்கு புரிதல். கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் சுத்தம். ஸோ புரியாத விஷயத்த நம்ம ஏன் போய் இது பண்ணிட்டுருக்கணும். புரிஞ்ச விஷயத்தை வச்சு நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் மீன் எவ்ரி திங் எல்லாம் இன்க்ளூட் பண்ணதான் டெக்னிக்கல் ப்ரைஸ் ஆக்ஷன், எஸ்எம்சி, சார்ட் பேட்டர்ன், கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் அண்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணது டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேக்கேஜ். அதில் நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஸோ நான் எடுத்துக்கிட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன் ஜோன்ஸ் அண்ட் சம் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் டேட்டா கம்பைன்டு வித் டேட்டா, இதை என்னுடைய ட்ரேட் ஸ்டைலாக நான் வச்சுருக்கிறேன். இதுவே எனக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஃப்யூச்சரில் எப்படி மாறுதுட்டு. ஓகே, டைம் 10:15 ஆகிடுச்சு. நல்லா வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. பர்ஃபெக்ட் சைட்வேஸில் முடிச்சிட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஈவன் ஃப்ரைடே கூட கொஞ்சம் அப்பு மேலே கீழே ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு 60 பாயிண்ட்டாக மேலே ஆச்சு. இது 30 பாயிண்ட்டுக்குள்ளே கீழே பார்த்தோன்னா 25,960, மேலே 25, ஓகே 80 பாயிண்ட். மேபி 6 மினிட்ஸில் பார்க்கலாம், அப்படி தெரியுது. 1 மினிட்ல பார்க்கலாம். ஓகே, அருமையான சைட்வேஸ். பட் இந்த சைட்வேஸ் 3:00 3:30 வரைக்கும் கன்னியாகுமான்னு சொல்ல முடியாது. எப்போயோ ஒரு இடத்துல பிரேக் டவுனோ இல்லை பிரேக் அவுட்டோ கொடுக்கும். அது எப்போன்னு பார்க்கணும். ஆனால் எனக்கு பிரேக் டவுன் கொடுத்தாலும் புட்டு போகிறதுக்கு பயமாக இருக்குது. பிரேக் அவுட் கொடுத்தாலும் கால் போகிறதுக்கு பயமாக தான் இருக்குது உண்மை சொல்ல போனால். ஏன்னா பிரேக் அவுட் கொடுத்தா ஃபுல்லாக ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. ஸோ இது எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு தெரில. ஹெவி புல்லிஸ் வந்து இழுத்துட்டு போயிடுவேன் மேலே அப்படிங்கிறது தெரியல. அதேமாதிரி பிரேக் டவுன் கொடுத்தா கீழே டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்கிறாங்க. டெக்னிக்கலி புல்லிஷாக இருக்குது, நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது. அப்போது கீழே அப்படியே ஒரே ஸ்ட்ரெச்சில் இழுத்துருவாங்களா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஒரே ஸ்ட்ரெச்சில் மேலே போயிடுவாங்களான்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரியான டேவாக தான் இருக்குது. அப்போ இன்றைக்கி நமக்கு ட்ரேட் இல்லையா அப்படின்னா ஓகே ஃபைன். இல்லைன்னா இப்போ என்ன, லாஸ் பண்ணல இன்றைக்கி, அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் உங்களுக்கு குட் ஆர் பேட் போடணும்னு தோணுச்சுன்னா போடுங்க. தேங்க்யூ.